இருக்கு அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. பட் ரியாலிட்டி வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் தி சயின்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அசம்ஷன் தட் இப்படிதான் இருப்பாங்க. லைக் காமன் மேன், இது வந்து காமன், இட் இஸ் quite common for both the scientist and layman person also. இப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி எதுவுமே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் இட் வாஸ் அன் அசம்ஷன். it will differ, like some people, even ourselves, like நம்மளே வந்துட்டு ஒரு ப்ரிடிக்ஷன்ல இருப்போம், லைக் ஒரு அசம்ஷன்ல இருப்போம். ஐயோ இப்படிதான் நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே டிஃபைன் பண்ணுவோம், அவங்க வந்து கொஞ்சம் டாக்கட்டிவா இருக்காங்க, ஸோ அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம ஒரு அசம்ஷன் டிரைவ் பண்ணுவோம். it was quite common. Okay, and then rationality here is the next slide. So here, like, the world is understandable through logical thinking. So this is another assumption that it says that எல்லாமே வந்து லாஜிக்கல் திங்கிங் மூலமாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹியர் என்ன சொல்றாங்கன்னா, ரீசனிங் இஸ் த பேசிக் ஃபார் ஆல் த சொல்யூஷன்ஸ் டு எனி ப்ராப்ளம்ஸ். எல்லாமே வந்து லாஜிக்கல் திங்கிங் தான், லைக் அந்த மாதிரி அப்படியும் சொல்ல முடியாதுன்றாங்க. ஸோ ஃபைனலா நம்ம பார்க்கலாம், லைக் எந்த பாயிண்டா இருக்கட்டுமே, லைக் either this determinism or reality or rationality, regularity, for discoverability, falsibility, ஃபைனலா பாத்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு நம்ம ஒரு அசம்ஷன்ல கொண்டு வரவே முடியாது just because of only one reason. அந்த மாதிரி இது பண்ண முடியாது. லைக் அக்கார்டிங் டு ஹியூமன் பிஹேவியர் நம்ம ஸ்டடி பண்றோம் போது, லைக் we have to derive it in a scientific way. We have to come up with possible solutions, possible, of course logical should be there, but only logical thinking alone is not enough. Okay, so regularity, next thing is, next assumption is regularity. Like here நம்ம என்ன சொல்றோம்னா, like we will assume that the world follows the same laws and at all times in all places. இது வந்து ஒரு அசம்ஷன். என்னன்னா, லைக் எல்லாரும் நம்ம இது காமனா இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. பட் அதே மாதிரி நமக்கு தெரியாத ஒருத்தவங்க நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது. இன்னும் ஒரு சிம்பிளானது சொல்லணும்னா, மேரிட் உமன்ஸ் நம்ம இதுல நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க அம்மா மாதிரியே, அவங்க அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே போய் இன்லா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? It will differ. So it is quite, I feel it is quite a good example. But the thing is, சில விஷயங்கள் வந்துட்டு வேர்ல்ட்ல வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். லைக் நம்ம வந்து லைக் நம்ம இப்போ நைட்டு தூங்குறோம், மறுநாள் காலையில நம்ம என்னென்ன பண்ணணும் வைக்கணும் நம்ம யோசிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு தூங்குறோம். There are many people like who have some health issues or anything, but at the same ஆனா அவங்களுக்குள்ள என்ன இஷ்யூ என்ன இது இருந்தாலுமே நம்ம மறுநாள் எழுந்து நம்ம இதெல்லாம் பண்ணிடுவோம், நம்ம இந்த டாஸ்க் பிளான் பண்ணிருக்கோம், நாளைக்கு இங்க போகணும் அங்க போகணும், நம்ம இந்த ஒர்க்கை முடிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் படுப்பாங்க. அப்படி நம்ம காலையில எழுந்து நம்ம எல்லாம் செய்வோன்ற ஒரு நம்பிக்கையோட தான் படுப்பாங்க. கரெக்டா? தட் இஸ் வாட் தட் ரெகுலாரிட்டி ஹியர் தி மீனிங். எல்லாருமே நம்ம வந்துட்டு அடுத்த நாள் படுத்தா அடுத்த நாள் காலையில எழுந்துப்போம் அப்படின்ற ஒரு இதுலதான் படுக்கிறோம். கரெக்டா? யாருமே வந்துட்டு அவ்வளவுதான் இப்போ நம்ம நாளைக்கு காலையில நம்ம வந்துட்டு எழுந்து போமா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி யாரும் நினைக்க மாட்டோம் இல்லையா? தட் இஸ் வாட். So scientists believe that nothing about human behavior falls outside the laws of nature. Human behavior, like நம்ம வந்துட்டு இயற்கையின் விதிக்கு மாறா வந்து எதுவுமே நடக்காது, எல்லாமே இயற்கைக்கு உட்பட்டுதான் நடக்கும் அப்படின்றது சயின்டிஸ்ட் வந்துட்டு நம்புறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் டிஸ்கவரபிலிட்டி. ஸோ டிஸ்கவரபிலிட்டிங்கிறது வந்து எதுக்குன்னா, லைக் தெர் இஸ் அ பிலீஃப் தட் நம்ம வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா we will come up with a solution. So that is what discoverability சொல்றாங்க. இந்த அசம்ஷனை பொறுத்தளவுக்கு என்னன்னா, we need to do some initiative
and we have to put on some hard work. அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிபிள் சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம்கான பாசிபிள் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இதுதான் ஒரு அசம்ஷன். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, குழந்தைகிட்ட வந்துட்டு எக்ஸாம் வருது, டிவி பார்க்க கூடாது, படிச்சாதான் நல்ல மார்க் வாங்க முடியும், நீ ராப்பகலா காலையில சீக்கிரம் எழுந்து படி, நல்ல அதாவது எழுதி எழுதி பாருங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் எதுக்கு, அதுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹை ஸ்கோர் வரும் அப்படின்ற ஒரு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சின்னதுல இருந்தே சொல்லி கொண்டு வரோம். சோ இது வந்து அவருக்கு மோட்டிவேஷன். அவங்களுக்கு நம்ம வந்து அந்த நல்லா படிக்கணும் அப்படின்ற இனிஷியேட்டிவை கொண்டு வரோம். ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியும்ன்றதையும் நம்ம மோட்டிவேட் பண்றோம். இந்த மாதிரி பண்றது வந்து என்ன ஆகும்னா, லைக் இட் வில் மோட்டிவேட் பீப்புள் டு டூ எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க். ஓகே, இந்த மாதிரி பண்ணும்போதுதான் என்ன ஆகுதுன்னா, லைக் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறது, லைக் இன்வென்ஷன்ஸ் ஆர் டிஸ்கவரி ஆஃப் நியூ ஐட்டம்ஸ், அந்த மாதிரி வந்து லைக் வித் திஸ் அசம்ஷன், இந்த இதை நம்பிதான், லைக் சம்டைம்ஸ் இட் மே பேக்ஃபயர் ஆல்சோ, பட் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டோம், லைக் எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கும் இல்லையா, நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படின்னா அதுக்கான பலன் ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாரும் இது கோர்ஸ் பண்றோம், இது மூலமா வந்துட்டு நமக்கு அதுக்கான அவுட்கம் வந்துட்டு நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம நம்புறோம் இல்லையா. சோ இட் இஸ் த டிஸ்கவர், இந்த அசம்ஷன் தான் டிஸ்கவரபிலிட்டின்றாங்க. ஓகே, அண்ட் falsifiability here என்னன்னா, லைக் something to be considered scientific, it must be possible to prove it false through empirical research. இப்போ ஒரு விஷயத்த நம்ம சயின்டிபிக்கா எடுத்துக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்த நம்ம வந்து அதை ஃபால்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுதான் ஃபால்சிபிலிட்டி. லைக் ஒரு விஷயம் கரெக்டா இருக்குது, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம சயின்டிபிக் தியரிஸ் ஒரு ஆன்ஷியன் டேஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சன் வந்துட்டு எர்த்த சுத்தி வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுவே வந்து லேட்டரான் எப்படி அது வந்து ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க, இல்ல அப்படி இல்ல அது வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு இன்னொருத்தங்க அது தப்புன்னு சொல்லிதான் இன்னொரு விஷயத்த ப்ரூவ் பண்றாங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஃப்ரூட்ஸ் தியரி ஆஃப் ரெப்ரஷன். இது வந்து என்னன்னா, ஆக்சுவலா இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான் நிறைய டைம். என்னன்னா, இப்போ நிறைய அடல்ட்ஸ்க்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எல்லாமே அதோட மெயின் காஸ், அதோட ரூட் பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்றது தான் இந்த ஃப்ரூட்ஸ் தியரி ஆஃப் ரெப்ரஷன். அது என்ன சொல்றாங்கன்னா, லைக் அவங்கள அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கவுன்சில் பண்ணி பார்க்கும்போது, இஃப் த அடல்ட் அந்த அடல்ட்டால அந்த சைல்ட்ஹுட் ட்ராமாவை ரீகால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, they are coming to a solution like the current problems are developed because of that childhood trauma. Okay, if they அதே இது அவங்களால அதை கன்க்ளூட் பண்ண முடியல, cannot recall any trauma means அவங்க வந்து அதை ரெப்ரஸ் பண்ணிட்டாங்க. லைக் அத அவங்க அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ள அதை அப்படியே போட்டு அமுக்கிட்டாங்க, அதை வந்து வெளியில எடுத்துட்டு வராம அப்படியே போட்டு அமுக்கிட்டாங்க. அதனாலதான் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ வந்துட்டு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ எய்தர் வே இத ராங்னு நம்மளால ப்ரூவ் பண்ணவே முடியாது. கரெக்டா? எய்தர் வே அவங்க வந்து அதை ரீகால் பண்ண முடிஞ்சாலோ முடியாட்டினாலோ சம்டைம் அந்த சைல்ட்ஹுட் ட்ராமான்றது அவங்களுக்குள்ள இருக்கு. எதர் அவங்க சிலர் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு அது ஞாபகம், ஒரு விஷயம் நம்ம மறக்கணும்னு நினைப்போம், அதை பத்தி யாராவது நம்மகிட்ட வந்து பேசினா நம்ம அதை பத்தி நமக்கு அது தெரியவே செய்யாது, அதை பத்தி நம்ம இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டோம். இட்ஸ் மோர் லைக் தட். Okay, so the next thing, guys, shall we continue? நம்ம டைம் ரொம்ப எழுதிட்டே போறோம், or we can continue? Yeah, ma'am. I would say next class. I think because we have 2-3 topics more. We can continue. I think it's a long lesson. I think another half an hour. It's not too big. No, 10 minutes. Yeah, no topic and the characteristics. இல்ல ma'am, she has a kid இல்ல, கொஞ்சம் அதையும் நம்ம பார்க்கணும்ல. Yeah, understood. ஆமா. Your call, ma'am. Your call. Yeah, your call. Okay. Like I'm okay with anything. இல்ல மேம், நீங்க you decide ma'am, no problem, nothing. இது அப்படிலாம் இல்ல, as
you have a kid, so அதனால நீங்க you decide ma'am, no problem. Whatever you decide we'll take, no problem. Till 7:30 I was in an office call and immediately I joined here. Okay That's ma'am. it. No, It's we'll up have to you, tomorrow. ma'am. No issues. No Yeah, issues. ma'am. We So can have it I tomorrow. think I also need to take more inputs on the upcoming topics. I have taken some inputs, but still I feel like it is not sufficient. Done. Agreed ma'am, agreed. No problem. No, it's not like I need a break. இல்ல ma'am, we you understand. take No, your no, not at all, ma'am. Not we'll- at all. We we'll- understand. Yeah, Definitely we we'll understand. continue tomorrow ma'am, no issues. Yeah. Because this is a very vague topic. நான் ரொம்ப டீப்பா சொல்லலைன்னாலும் லைக் இது ஜஸ்ட் ஒரு புக்கை ரீட் பண்ணிட்டு போற மாதிரி ஆயிடக்கூடாதுனாலதான் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்ல வேண்டியதா இருந்தது. இல்ல understood கொஞ்சம் ma'am. இன்டராக்டிவா இருக்கணும் அப்படின்ட்டு. இல்ல இதுவரையும் நீங்க பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. Excellent it was. Very good try. You did your best. பரவாயில்ல. We Yes, will continue yes. tomorrow or whenever you want, whenever you feel convenient. Yeah. It's a great job. Yeah. Okay. Thank you for understanding. Thank you everyone. No problem ma'am, no problem. Thank you ma'am. Thanks a lot. Thank you so much, ma'am. Thank you, ma'am. Presentation. Thank you. Thank you, ma'am. Chitra ma'am is your turn tomorrow. Okay, fine. Yeah. Thank you, yeah. நீங்க தான் நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும்.